நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இப்ப T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்காக அமெரிக்காவுக்கு போய் அங்க இறங்கி தற்போது வார்ம் அப் மேட்ச்லையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருக்க கடந்த சில வருடமா நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சா இருக்கிற ராகுல் டிராவிட் அவருக்கு இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட போடப்பட்டிருந்த அந்த கான்ட்ராக்ட் முடியுது. இப்படி இருக்க ராகுல் டிராவிட் அவருக்கு அடுத்து நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சா யாரை நியமிக்கலாம் அப்படிங்கிற இந்த தேர்தல் வேட்டையை இப்ப இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம BCCI யாரை இந்திய அணியின் ஹெட் கோச்சா நியமிக்கலாம் அப்படிங்கிற அந்த தேர்தல் வேட்டையில ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த இடத்துல தான் நம்ம BCCI தரப்பு கிட்ட இருந்து இன்னொரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி இருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த இந்திய அணியின் கிரிக்கெட் ஹெட் கோச் பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 நூற்றுக்கணக்கில் கூட கிடையாது, கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான பேர் இந்திய அளவில் இருந்து மட்டும் இல்லாம உலக அளவில் 3000க்கும் அதிகமான பேர் இந்த பதவிக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த லிஸ்ட்ல எல்லாத்தையுமே நாங்கள் ஃபர்ஸ்ட் மேல்புறமா எடுத்து பார்க்குறப்பதான் சச்சின், சேவாக், தோனி, ஏன் நம்ம இந்தியனின் உள்துறை அமைச்சரான அமித் மிஸ்ரா, நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த லிஸ்ட்ல இருந்தாரு. இப்படி இந்த 3000 விண்ணப்பத்துல இவங்க தோனி, சச்சின், சேவாக், அமித் மிஸ்ரா, மோடி இப்படி இன்னும் இதே மாதிரி பேர் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி இந்திய அளவுல நிறைய ஜாம்பவான்கள் விண்ணப்பிச்சிருந்த மாதிரி இந்த 3000 அப்ளிகேஷன்ல இவங்க பேர் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட்டா நாங்க கரெக்டா வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல நிறைய ப்ரொஃபைல் எல்லாமே வந்து ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைலா இருந்திருக்கு. ஸோ ஆரம்பத்தில் நாங்களும் பார்த்துட்டு இது எல்லாமே உண்மைதான், சச்சின், சேவாக், தோனி இவங்க எல்லாரும் கூட இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அமித் மிஸ்ரா, மோடி இவங்களும் எல்லாருமே கூட இதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் பார்த்ததுமே இது எல்லாமே ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனாலுமே இந்திய அணியின் ஹெட் கோச் பதவிக்கு இன்னும் சில முக்கியமான இந்திய அணியின் பெயர்கள், அதே போல ஃபாரின் பெயர்கள் கூட விண்ணப்பிச்சிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே கரெக்டாக நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு இறுதியா இந்திய அணியின் ஹெட் கோச் யாரு அப்படின்னு அதிகாரப்பூர்வமா இன்னும் சில தினங்கள்ல சொல்றோம். ஆனா முதற்கட்டமா தோனி, சச்சின், சேவாக் இவங்க எல்லாருமே கூட இந்திய அணியின் ஹெட் கோச்சா அவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு நாங்க அவசரப்பட்டு இந்த தகவலை வெளியிட்டதுக்கு நம்ம BCCI மன்னிப்பு கேட்டு அது எல்லாமே வந்த முதற்கட்ட ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல், அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் சில தினங்களை நாங்களே சொல்றோம் அப்படின்னு நம்ம BCCI இந்த தகவலை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த தகவல் கேட்கிறப்ப எல்லாருக்குமே ஆரம்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். சச்சின் இல்லைன்னா தோனி நம்ம இந்திய அணி ஹெட் கோச்சா அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் ஆசைப்பட்டிருப்போம். ஸோ அது எல்லாமே இப்போ நடக்கலன்னா கூட கண்டிப்பா இன்னும் அடுத்த சில வருடங்களில் நிச்சயமா இது எல்லாமே உண்மையாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு.